Hi friends, welcome to Wings Beauty Care. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஐப்ரோஸ் த்ரெட்டிங். ஸோ ஐப்ரோஸ் எல்லாமே போய் பார்லர் போய் தான் பண்ணுவோம். ஸோ ஃபார் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் பக்கத்துல பார்லர் இல்ல, நம்ம வெளியே போய் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நீங்க வீட்ல இருந்து செல்ஃபாவே எப்படி ஐப்ரோஸ் பண்றது அப்படிங்கறத நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ இதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி த்ரெட்டிங். ஸோ இது வந்து ரெண்டு கலர்ல இருக்கும், ஒயிட் கலர் அண்ட் கிரீன் கலர். ஸோ ஒயிட் கலர் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிந்தட்டிக்ல இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரீன் கலர்ல கிடைக்கிறத நீங்க வாங்கிக்கோங்க. இது வந்து காட்டன் த்ரெட். ஸோ கிரீன் கலர்ல கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க. ஸோ அதுவும் இல்லை என்கிட்ட அப்படின்னாக்கா நீங்க வீட்டுல வந்து கண்டிப்பா எல்லாத்து வீட்லயும் நூல் இருக்கும், துணி தைக்கிற நூல் இருக்கும். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த நெத்தியில வந்து வேர்வை ஏதாவது இருந்தாலோ இல்ல கொஞ்சம் மாய்ஸ்சரா இருந்தாக்கா ஷேப் வந்து கரெக்டா பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வந்து நான் கொஞ்சம் பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இடம் வந்து ட்ரையா இருந்தாதான் ஹேரும் நல்லா கரெக்டா ரிமூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை வந்து ஒரு முழம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு முழத்துக்கு நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஷேப் எடுத்துட்டு இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த ரெண்டு கார்னரையும் வந்து நல்லா இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த ரெண்டு கார்னர் சேர்ற இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிடும். ஸோ இந்த ரெண்டு ஃபிங்கர் மேல ரெண்டு ஃபிங்கர் இப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு ரைட் ஹேண்டை வந்து இப்படி சுத்திக்கோங்க. இப்படி சுத்திட்டீங்கன்னாக்கா சிசர் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதை வச்சுதான் நம்ம இப்போ எடுக்க போறோம். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ரைட் சைடில் எடுக்கும்போது ரைட் ஹேண்ட் மேல இருக்கணும். இந்த இடத்துல உள்ள எடுக்கும்போது மேல எடுக்கும்போது இந்த ரைட் ஹேண்ட் மேல இருக்கணும். ஸோ பாருங்க, இந்த ஐப்ரோஸ் வந்து எப்படி ஷேப்பா வருதோ அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்படி மேல முடியெல்லாம் இழுத்து விட்டுட்டு இப்படி அப்படியே வந்து கொஞ்சம், இதுதான் வந்து சிசரும்போம். ஸோ இந்த சிசர் வந்து ஸோ ரைட் சைடில் எடுக்கும்போது இந்த ஸ்பேஸ் வந்து கம்மியா இருக்கணும், இந்த ஸ்பேஸ் ஜாஸ்தியா இருக்கணும். ஸோ இப்படி எடுத்துட்டு வந்து இந்த சிசரை இப்படி எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல இங்க முடி இருக்குன்னா எங்க முடி இருக்கோ அங்க லாக் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் சைடு வந்து மேல இருக்கு இல்லையா, கை வந்து மேல இருக்கணும். ஸோ இங்க வந்து இப்படி புல் பண்ணணும். இப்படி 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 வந்து இப்படி பண்ணணும், விரிக்கணும் கைய. ஸோ பாருங்க, இப்போ ஹேர் லாக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம விரிக்கிறேன், விரல் விரிக்கும் போது இப்படி வந்து சிசர்ல வந்து கட் ஆயிடும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு எடுக்கும்போது அவுட்டர் கார்னர் எடுக்கும்போது ரைட் ஹேண்ட் வந்து கீழே வந்துடணும். கீழே வந்துட்டு அதே மாதிரி அப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியா இருக்கணும், ரைட் ஹேண்ட்ல ஜாஸ்தியா பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எங்க உங்களுக்கு ஹேர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த இடத்துல மட்டும் லாக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்க இப்படி புல் பண்ணீங்கனாக்கா அந்த ஹேர் ரிமூவ் ஆயிடும். ஸோ அதே மாதிரி இப்போ அந்த ப்ரஷை வச்சு இப்படி இழுத்தீங்கனாக்கா உங்களுக்கு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ அதை வந்து இந்த சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி கீழே எடுக்கும் போதும் ரைட் ஹேண்ட் மேல தான் இருக்கணும். இந்த உள் கார்னர்ல எடுக்கும்போது எப்பவுமே ரைட் ஹேண்ட் மேல இருக்கணும், அவுட்டர் கார்னர்ல எடுக்கும்போது ரைட் ஹேண்ட் கீழே இருக்கணும். எடுத்துட்டு இப்போ எங்க இது இப்படி ஷேப் கொடுத்துக்கோங்க. அந்த பார்டர்லயே வந்து இப்படி ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்படி புல் பண்ணீங்கன்னாக்கா வந்துடும். ஸோ எனக்கு வந்து ஐப்ரோஸ் அவ்வளவா இல்லை. ஸோ நீங்கள் எடுக்க எடுக்க உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ இது பாருங்க,
ஆனா இது செல்ஃபா எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும். பட் வேற வழி இல்ல, நம்ம எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம மெதுவா பொறுமையா எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம வந்து பார்லர்ல போகும்போது இப்படி புடிச்சிட்டு எடுப்போம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பெயின் தெரியாது அவ்வளவா. இப்போ நம்ம வந்து பிடிக்காம எடுக்கிறதுனால ஸ்கின் வந்து கொஞ்சம் டைட்டன் பண்ண முடியாது, கொஞ்சம் லூசனா இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பெயின் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் அதே மாதிரி கொஞ்சம் சிசர் இப்படி இழுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி புல் பண்ணீங்கன்னாக்கா ஹேர்ஸ் வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடும். இந்த சைடு பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் மேலே இருக்கணும். உள் கார்னரில் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் மேலே இருக்கணும், ரைட் ஹேண்ட் கீழே இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் சிசரில் வந்து கரெக்டாக எந்த ஷேப்புக்கு நம்ம ஐப்ரோஸ் கொண்டு போகிறோம்னு பார்த்துட்டு லெஃப்ட் சைடு ஹேண்டை வந்து விரிக்கணும். ஸோ அப்போ ஹேர் வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த நாட் இருக்கு இல்லையா, இந்த நடுவில் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் லாக் ஆகும் ஹேரு. ஸோ அதனால நீங்க பார்த்து பண்ணுங்க. தெரியாம இந்த மாதிரி பண்ணி இப்படி இப்படி உள்ள போய் இழுத்துட்டீங்கன்னாக்கா உள்ள இருக்கிற ஹேர் கட் ஆயிடும். ஸோ அதனால பார்த்து சேஃபா கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்க இந்த மாதிரி பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஹேர் அதே மாதிரி கொண்டு வரும்போது ரைட் ஹேண்ட் கீழே இருக்கணும். ஸோ பொறுமையா பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆயிடும், ஸ்கின் கட் ஆயிடும். ஸோ பொறுமையா பண்ணுங்க. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே என்னோட ஒரு ஹேர் இருக்கு பாருங்க, அதை லாக் பண்றேன் பாருங்க. இந்த மாதிரி ஸ்கின் வந்து லூஸா இருக்கும்போது கொஞ்சம் இழுக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க, ரொம்ப இழுத்துறாதீங்க, ஸ்கின் கட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தீங்கன்னாக்கா பெயின் தெரியாது. ஸோ இப்போ த்ரெட் மூலியமா எடுத்ததுக்கு அப்புறமும் 1-2 ஹேர் இருந்துச்சுன்னா இந்த பிளக்கர் வச்சு நீங்க பிளக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, ஏதாவது 1-2 ஹேர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிளக்கர் வச்சு நீங்க இப்படி புல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பொறுமையாக பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஜெல் சொன்னேன் இல்லையா, ஆலோவேரா ஜெல். ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே நான் வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நம்ம வந்து இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து லைட்டாக இந்த ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, ரிங் ஃபிங்கர்ல லைட்டா அப்படி மசாஜ் கொடுத்துருங்க. இந்த ரிங் ஃபிங்கர்ல மசாஜ் கொடுக்கும்போது அவ்வளோ இந்த பெயின் வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் வந்து இந்த ரிங் ஃபிங்கரால கொடுக்க முடியாது. ஸோ அதனால அதுல வந்து மசாஜ் கொடுக்கும்போது நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும். வேற எந்த ஃபிங்கர் நீங்க எடுத்து மசாஜ் பண்ணாலுமே வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால இந்த ஃபிங்கர் வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்க முடியாது, அழுத்தம் அவ்வளோ இருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஐப்ரோஸ் வந்து பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க இந்த ஐப்ரோஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கு. பட் ஆனால் பண்ணும்போது வந்து ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெயின் இருக்கும். ஸோ உங்களுக்கு கட்டாயம் பண்ணி தான் ஆகணும், வேற வழியில் வெளியே போக முடியலங்கிற டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பண்ண உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ இதை பண்ணிட்டு நீங்களும் வந்து உங்கள் ஐப்ரோஸ் வந்து அழகாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸும் உங்களால பார்க்க முடியும். தேங்க்யூ.